ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய வீக்கெண்ட் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். லீவுனால மார்னிங்கே போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே இன்றைக்கி லேட் ஆனதுனால ஷாப்பிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து சிக்கன் நக்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அப்படியே லஞ்சும் முடிச்சிட்டேன். லஞ்செலாம் முடிச்சுட்டு பொறுமையாக தான் மீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது நம்ம டின்னருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. லேட் ஆனதுனால லஞ்செலாம் முடிச்சிட்டேன். அப்படி பொறுமையாக சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி குக் பண்ணிகிட்ருக்கோம். வீக்கெண்ட்னாலே அப்படி தான் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணிட்டுருவோம். ஸோ இன்றைக்கி மீன் வைக்கிறதுக்காக தான் அவங்க தேங்காய் அரைக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. நான் சைட் பை சைட் புளியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாலமன் ஃபிஷ் தான் வாங்கினோம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படியே நானும் சைட் பை சைட் கிராசரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே அது வேலையும் முடிஞ்சிடட்டும் செட் அதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷும் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஜஸ்ட்டு குக்கிங் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. அப்படியே நானும் என்னோடய ஃபேவரட் மீன் சட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இதில் குக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இனி அப்படியே குழம்பு வச்சிட வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த வாட்டி ஊருக்கு வரப்போ தான் என்னோடய மீன் சட்டி எல்லாமே நான் இந்த வாட்டி சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஊர்லேருந்து. இங்கே ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலா போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இனி குழம்பு பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் மீனில் போடுறதுக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால போடவா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். புளிப்பு ரொம்ப இல்லவே இல்லை. செம்மையாக நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்க மாதிரி ஸ்வீட்டும் ரொம்ப இல்லை, நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கொஞ்சமாக அது ஒரு 4 பீஸ் போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ அவங்க எல்லோரும் நானும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அப்படியே இங்கே ரைஸும் வச்சுட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு மட்டும்தான். ஸோ ரைஸும் வச்சாச்சு. மீன் குழம்பும் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இனி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக செமையாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே. அப்படி பக்காவாக நான் வந்துச்சு. எல்லாம் குழம்பு நல்லா வந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அப்படி நல்லா இருந்துச்சு. அப்படியே கிராசரி எடுத்து வைக்கிறதும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்தும் வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரையும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். அப்படியே டின்னரும் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் சும்மா கேண்டில் வச்சுட்டு அப்படியே டின்னர் சாப்பிட ஆரம்பித்தோம். மூவியும் பார்த்துட்டே பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இனி நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.